நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிறு ஆராதனை செய்திக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக ஒவ்வொரு குருத்தோலை ஞாயிறன்றும் நாட்டின் ஏதாவது ஒரு புராட்டஸ்டன்ட் திருச்சபையிலே பவனி செல்கிற அந்த சபை மக்களோடு சேர்ந்து நானும் பவனி சென்று அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை. அப்படி போல இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு காலை ஆராதனையிலே தேனி மாவட்டம் பெரியகுளம் CSI திருச்சபையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்க அந்த சபை மக்களோடு சேர்ந்து பவனி செல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து தியானிக்கும் பொழுதெல்லாம் என் உள்ளம் உடைந்து போகிறது. ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல எருசலேம் வீதிகளிலே அவர் பவனி வந்த அந்த நாளை நினைவு கூறும் வண்ணமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு இந்த பவனியிலே செல்லும் பொழுது வரலாற்றிலே நிகழ்ந்த இந்த சம்பவம் நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அதிலும் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தாக்கத்தை இந்த குருத்தோலை ஞாயிறு உருவாக்கும் என்பதிலே ஐயமில்லை. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ் கயானா, பிரெஞ்சு கயானா என்று சொல்லப்படுகிற சிறைச்சாலையிலே ஒரு கத்தோலிக்க ஆயர் ஒருவரை தவறான குற்றம் சாட்டி அவரை கொண்டு போய் சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். இப்படி ஒரு வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. பல இடங்களிலே அந்த வரலாற்று நிகழ்வுகளை பேசி இருக்கிறோம். இன்றைக்கு திருச்சபையிலே நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் மத்தேயு என்பவரின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனத்தை நாம் தியானிக்கும்படியாய் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். பவனி வரும் சமாதான ராஜா என்கிற தலைப்பை நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கும் என் உள்ளம் பரவசமத்தோடு தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு ஒரு பவனி வருகிற ஒரு ராஜாவாய், சமாதான கர்த்தராய் ஆண்டவர் அன்றைக்கு பவனியாய் அந்த எருசலேம் வீதிகளிலே வந்தார். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான மக்கள் ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை துதித்தார்கள், போற்றி பாடினார்கள். நாமும் கூட இந்த ஞாயிறு ஆராதனையிலே பவனி செல்கிற அந்த பாடல்களை நாம் பாடினோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ளாக வரும் பொழுது ஒரு சில சம்பவங்களை நாம் எடுத்து என்ன செய்யலாம், தியானிக்கலாம். ஆண்டவர் நமக்காக தன் ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்த அந்த நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்வுகள் ஆரம்பிக்கிற முதல் நாள் இது. இந்த வாரம் முழுவதும், இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வருகிற நாட்கள் முழுவதும் பரிசுத்த வாரமாக அல்லது பெரிய வாரமாக, முக்கியமான நாட்களாக கிறிஸ்தவ மக்களால் ஆசரிக்கப்படுது. உண்மையும் கூட தான்.
ஆண்டவர் தன் உயிரை, ஆண்டவர் தன் ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுக்க அந்த நேரம் வந்திருக்கிறது. இந்த நாளுக்காகத்தான் பிதாவாகிய தெய்வம் காத்து கொண்டே இருந்தார். 4000 வருடமாய் ஆதாமை இழந்து போன ஆண்டவர் மறுபடியும் இந்த ஆதாமின் சந்ததியை தன் அண்டைக்கு நேரடியாய் அழைத்துக் கொள்ள தேவன் ஆவலோடு காத்திருந்தார். அந்த அன்பின் மிகுதியினால் தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காய் கொடுத்தார். பிரியமானவர்களே, எத்தனை பெரிய அன்பு என்று பாருங்கள். ஓசன்னா, பாலர் பாடும் ராஜாவா மீட்பெருக்கே என்று அவரை துதித்து பாடுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை துதித்து பாடுவதும் பவனியாய் வருகிற அந்த சமாதான ராஜாவை, அந்த தியாக செம்மலை நம்முடைய உள்ளத்திலே உயர்த்தி கூறும்படியாய் இந்த நாளை நமக்கு நியமித்திருக்கிறார்கள். இந்த குருத்தோலைகள் குறிக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம். இது ஏதோ இந்த உலகத்தில் ஒரு சம்பிரதாயம் அல்லது ஒரு சடங்காச்சாரம் அல்லது இது ஒரு நிகழ்வு என்பதோடு மாத்திரம் இது நிற்கவில்லை. ஏனென்றால் பூமியிலே நிகழ்த்தப்படுகிற இந்த ஆராதனைகள் அத்தனையுமே பரலோகத்தின் நிழலாய்த்தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வேதத்திலே இனி வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து யோவான் வேதாகமத்தின் இறுதி புத்தகமாய் வெளிப்படுத்தின விசேஷம் என்று எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். யோவான் பரலோகத்திலே பார்க்கிறார். எண்ணக்கூடாத திரளான ஜனங்கள், இந்த பூமியிலே ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள், ஆண்டவருக்காக தியாகமாய் வாழ்ந்தவர்கள், ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள், இந்த பூமியிலே கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்த ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்திலே யோவான் பார்க்கிறார். வெள்ளை அங்கிகளை தரித்து கையிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாக அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஏதோ இன்றைக்கு சின்ன சின்ன கிராமங்களிலும் கூட ஆண்டவருடைய சபை மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேர் அவர்களால் இயன்ற அளவு குருத்தோலை செய்து பிடித்து கொண்டு சின்ன சின்ன இடங்களை சுற்றி அப்படியே ஒரு பவனி வருகிறது. இது ஏதோ இந்த உலகத்தோடு முடித்து விடுகிற காரியம் அல்ல. பரலோக ராஜ்யத்திலே நடைபெறுகிற ஒரு மகா பெரிய ஒரு ஆராதனை, மகிமையான ஆராதனை. அன்றைக்கு அங்கே அந்த வரிசையில் வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலை பிடித்து இருக்கிற அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அந்த பரிசுத்தமான கூட்டத்தில் சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் குருத்தோலை பிடித்து கொண்டு ஓசன்னா என்று மகிழ்ச்சியோடு பாடுகிற அந்த நிறைவான வாழ்வு, அந்த வெற்றிகரமான நித்திய ஜீவனை நாம் பெற்று அந்த கூட்டத்திலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் சீனாவிலே தன் வாழ்வை முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த சகோதரி இசபெல் கூன் அவர்கள் 14 வயதிலிருந்து தன்னுடைய மரணம் வரை, முதிர் வயது வரை அந்த ஆரஞ்சு தோட்ட தொழிலாளர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தின ஒரு அன்பு சகோதரி, ஒரு தாயார்.
மரண படுக்கையிலே படுத்திருக்கும் பொழுது, அவர்கள் மூலமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட திரளான பெண்கள் அவருடைய கட்டிலை சுற்றி நின்று அழுது கொண்டிருந்த பொழுது அம்மா சொன்னார்கள், அழாதே, நான் மகிழ்ச்சியான இடத்துக்கு போகிறேன், நான் சந்தோஷமான இடத்துக்கு போகிறேன், நீங்களும் அங்கே ஒரு நாள் வருவீர்கள், நான் முன்னாடி போய் உங்களுக்காய் காத்திருக்கிறேன், பரலோகத்தில் எனக்கு ஒரு அனுமதி வேண்டும், நான் என் ஆண்டவரிடத்திலே போய் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு பரலோகத்தில் அந்த வாசல் படியில் அந்த வாசலை திறந்து அந்த வாசலிலே நிற்கும் ஒரு பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்பேன். ஆண்டவர் ஏன் என்று என்னிடத்தில் கேட்டார். நான் சொல்வேன், ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதையும் தியாகம் பண்ணி சீன தேசத்தின் அநேகம் பெண்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தி இருக்கிறேன். அவர்கள் எல்லாரும் சீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவராய் தங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை முடித்து இந்த பரலோகத்துக்குத்தான் வருவார்கள். அவர்களை நான் வரவேற்க காத்திருக்க வேண்டும். என்னுடைய கண்கள் நினைவுகள் முழுவதும் சீன தேசத்தின் மேல் இருக்கிறது. அந்த சீன தேசத்து மக்களை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்பேன் என்று சொல்லி அந்த மக்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமியில் திருமணமே பண்ணாமல் தன் வாழ்வு முழுவதையும் தியாகம் பண்ணி ஊழியம் செய்த ஒரு சகோதரிக்கு, ஒரு தாயாருக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆத்ம பாரம் இருக்குமானால், தன் உயிரையே தியாகமாய் கொடுத்த இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஆத்ம பாரத்தோடு இருப்பார். வழிமேல் விழி வைத்து காணாமல் போன தன் மகன் வருவானா என்று காத்துக்கொண்டே இருந்த அன்பே உருவானத தகப்பனை போல பரலோகத்திலே நம்முடைய அன்பு அப்பா காத்துக்கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைகள் எப்பொழுது வருவார்கள்? அவர்களுக்கு ஒரு வெள்ளை அங்கியை தரித்து அவர்கள் கைகளிலே ஒரு குருத்தோலை கொடுத்து இந்த மகிமையான பவனியிலே என் மக்கள் வர வேண்டும் என்று ஆவலோடு ஆண்டவர் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்திலே நீங்களும் நானும் பங்கடைய வேண்டுமானால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வெள்ளை அங்கிகளை தரித்திருந்தார்கள். பரலோகத்தில் இந்த காட்சியை ஆவியிலே யோவானுக்கு காட்டிக்கொண்டே வருகிற தேவதூதன் திடீரென்று யோவானிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். இவர்கள் எல்லாரும் யார்? இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள்? இந்த கேள்வி எழுந்த பொழுது யோவானுக்கு ஒரு பதில் சொல்லப்படுகிறது. இவர்கள் தங்களுடைய வெள்ளை அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தெளிவாய் திட்டமாய் இந்த சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்களானால் நான் மகிழ்ச்சி அடைவேன். ஒரு மிகுந்த பாரத்தோடு உங்கள் எல்லாருடைய ஆத்துமாக்களின் மேலும் ஒரு தாகத்தோடு நான் நின்று உங்கள் நடுவிலே பேசி கொண்டிருக்கிறேன். அந்த ஜனக்கூட்டத்துக்கு நடுவிலே, அந்த பவனி செல்லுகிற பரலோக கூட்டத்துக்குள்ளே நீங்கள் பங்கு பெற வேண்டுமானால் முதலாவது நீங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் இருதயத்தை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் வெளுத்து தோய்த்த பரிசுத்தமான பிள்ளைகளாய் ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இவர்கள் யார்? தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். சிலுவையிலே இயேசு சிந்தின இரத்தம் உன்னை சுத்திகரிப்பதற்காக, உன் இருதயத்தை வெளுப்பதற்காக
உன்னுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் உறைந்த பனியை போல அது வெண்மையாய் மாற்றப்படுவதற்காக இயேசு தன் ஜீவனை கொடுத்தார், தன் உயிரை கொடுத்தார். அந்த இரத்தத்திலே மூழ்கி எழும்பின அந்த அனுபவம் முதலாவது உங்களுக்கு தேவை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வு ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு வாழ்வாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவருடைய வேதம் மிக தெளிவாய் நமக்கு ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வசனத்தை நல்லா பாருங்க. முதலாவது, இந்த வெள்ளை குருத்தோல்களை பிடித்து அங்கிகளை தரித்து சிம்மாசனத்துக்கு முன்பாக ஓசன்னா பாட வேண்டுமானால் முதலாவது நாம் நம்முடைய வாழ்வை அந்த இடத்துல தங்களுடைய அங்கியை வெளுத்து தோய்த்து என்று போடப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய வாழ்வை குறிக்கிறது. நம்முடைய வாழ்வு வெள்ளையாய் பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்வு இருக்கணும். ஏதோ வெறும் வெள்ளை அங்கி போட்டாலே அல்லது வெள்ளை ஜிப்பா போட்டாலே நம்ம பரலோகம் போயிடலாம், வெள்ளுடை இந்த உலகத்தில் அணிஞ்சிருந்தாலே பரலோகத்துக்கு போயிடலாம் என்று நினைப்பது தவறு. அது ஒரு நிழலாட்டமாய் அவர்கள் நமக்கு அப்படி உடுத்தி காண்பிக்கிறார்கள். சில சபையில் சபை மக்களும் சரி, அந்த ஊழியக்காரங்களும் சரி, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க. நல்லது, அதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அது மாத்திரம் போதாது. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே நாம் கழுவப்பட்ட ஒரு வாழ்வு, நம்முடைய வாழ்வு உள்ளான வாழ்வு. வெளியே புறம்பான அலங்காரம் வெள்ளை உடை அணிந்தால உள்ளே இருக்கிற நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? நம்முடைய அந்தரங்கம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதய நினைவுகள் எப்படி இருக்கிறது? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்ட மனமுடையவர்கள், இருதயமுடையவர்களாய் செத்த கிரியைகளற நம்முடைய மனசாட்சிகள் உயிர்ப்பிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, சாத்தானை ஜெயித்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்ன தவறுனாலும் செய்து கிடலாம். வாரம் மன்னிப்பு எடுத்துக்கொள்ளலாம். வாரம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். கடைசியில் ஒருவேளை நம்ம மரணப்படுக்கையில் கடந்து ஒருவேளை மன்னிப்பு எடுத்துட்டோன்னா எல்லாம் முடிஞ்சு நம்ம பரலோகம் போயிடலாம். இல்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அதன் பிறகு இந்த பூமியிலே வாழ்கிற காலங்களிலே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். ஏனென்றால் ஜெயம் கொள்ளுகிறவனுக்குத்தான் பரலோகம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ கிரீடம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அரவனுக்கு மறைவான மன்னா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஒரு உயர்ந்த நாமம் என்று வெளிப்படுத்தல. நம்ம 7 சபைகளுக்கு எழுதும் பொழுதும் அதை எழுதுகிறார். ஜெயம் கொள்ளுகிறங்கள். அப்படியானால் நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சாத்தானை, நம்முடைய இச்சைகளை, உலகத்தை, நம்முடைய மாம்ச இச்சைகளை, ஜீவனத்தின் பெருமையை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவம் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியான வாழ்க்கையினாலும், 2 தான். ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அந்த அனுபவம் இருக்கணும். அதன் பிறகு நாம் இந்த உலகத்தில் மறுபடியும் பாவங்களிலே சிக்கி விடாதபடி சாத்தானை ஜெயிக்கிறவர்களாய் நாம் காண வேண்டும். ஆகவேதான் பவுல் எபிரேயருக்கு எழுதும் பொழுது 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகிறார், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் நீங்கள் ரத்தம் சிந்தப்படத்தக்க வண்ணமாய் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. சாத்தானையும் அவனுடைய தந்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய், அவனை ஜெயிக்கத்தக்கதாய் சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். அவனை ஜெயிக்க வேண்டும். உலகத்திலே வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுதான். சாத்தானுடைய குணங்கள் தான் நம்மகிட்ட நிறைய இருக்கு.
இந்த குணங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு நாம் ஜெயித்து புது வாழ்க்கைக்குள்ளே, புதிய குணங்களுக்குள்ளே, கிறிஸ்தவ குணங்களுக்குள்ளே நாம் வர வேண்டும். நம்முடைய பண்புகள் மாற வேண்டும். நம்முடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும். மறுபடியும் கோபப்பட்டால், மறுபடியும் எரிச்சல் பட்டால், பிசாசுக்கு நாம் மறுபடியும் கீழ்ப்படிந்து விடுகிறோமே. பிசாசின் அவருடைய கிரியைகளையும் ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை என்பது ஆண்டவருடைய பண்புகளினாலே நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறவனாய் வாழ்ந்தேன், அதே நாமத்தை உயர்த்தி கூறுகிறேன். அந்த நாமத்திற்கு ஒரு சிறு இழுக்கு கூட வராதபடி என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நான் கிறிஸ்தவனாய் வாழ்கிறேன். ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இவர்கள் யார்? இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள்? இந்த பூமியிலே மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் சாத்தானுக்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். கண்பானவர்களே, குருத்தோலை ஞாயிறன்று நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்திற்குள்ளே வரவும், ஆண்டவரே, ஒரு நாள் என்னை வரவேற்க காத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நான் வரணும் ஆண்டவரே, நான் கட்டாயம் வரணும் ஆண்டவரே. அங்கே சிங்காசனத்திற்கு முன்பாக திரளான மக்கள், எண்ணக்கூடாத ஜனங்கள் நிற்கிற அந்த கூட்டத்தில் நான் நிற்க வேண்டும் ஆண்டவரே. அந்த கூட்டத்தில் நான் உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிற அந்த கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும். ஞாயிறு ஆராதனையிலே அதற்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மன்றாடி ஜெபிக்க போகிறோம். இந்த அருமையான ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு எடுத்து இந்த நாள் முதல் கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய வருகை பரியந்தம் அல்லது நம்முடைய வாழ்வு முடிகிற அந்த நிமிடம் வரை நாம் இந்த தீர்மானத்திலே உறுதியாய் நாம் வாழும்படி ஆண்டவருடைய இரக்கத்துக்காய் மன்றாடுவோமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த இந்த அருமையான ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஒரு நாள் நம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே நாங்கள் வரும் பொழுது வெள்ளை அங்கிகளை தரித்து கையிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் ஓசன்னா பாடுகிற அந்த கூட்டத்திலே நானும் ஒருவனாய் இருப்பதற்கு என் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தாலே என்னை கழுவி, என்னை பரிசுத்தப்படுத்தி, என்னுடைய சாட்சியான வாழ்வு மூலம் சாத்தானை நான் ஜெயிக்கிறவனாய் இந்த பூமியில் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்வு வாழ எனக்கு உதவி செய்தார்கள். என்னை முற்றிலும் பாதுகாத்தார்கள். இன்றைக்கு எடுத்த தீர்மானம் இறுதி வரை என் நினைவில் இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதிங்கப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு கூட்டம் மக்கள் நம்முடைய ராஜ்யத்திலே வந்து நிற்கும் பொழுது நாங்களும் அதில் இடம்பெற எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், பாதுகாத்தருளும், துதிகனமை மேல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.